ஏறத்தாழ 622 ஏடியில் முஹம்மத் மதினா வந்த பிறகு அங்கு வாழும் மதினாவாசிகளுக்கு முகம்மதை பிடிக்கவில்லை. பெரும்பாலானோர் யூதர்களும் சில பேர் பேகன் அரபுகளும் இருந்தனர். அதில் அல் ஹரித் பின் சுவைத் பின் சமித் என்ற நபருக்கு முஹம்மதின் செயல்கள் அறவே பிடிக்கவில்லை. ஆகையால் எந்தவித தயக்கமும் இன்றி அவர் நினைத்ததை முஹம்மத் மற்றும் முஸ்லிம்களிடம் கூறினார். இவர் இங்கு புதிதாக வந்தவர், ஆனால் இது இவருடைய இடம் போல ஆதிக்கம் செலுத்துகிறார். நீங்கள் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களை வெறுக்க கற்றுத்தருகிறீர். புதிதாக வந்தவர் இங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நபி முஹம்மதுக்கு இவரின் விமர்சனம் பிடிக்கவில்லை. எப்போவும் போல வன்முறையை கையில் எடுக்கிறார். பாவம் பின் சுவைடுக்கு முஹம்மதின் குணம் தெரியாது. என்ன தைரியம் இருந்தால் அவன் என்னையே எதிர்த்து பேசுவான். அவனுக்கு எவ்வளவு தைரியம்! இவனை என்ன செய்யலாம் ரசூலுல்லாஹ்? இவனை சும்மா விடாதீர்கள். அப்படியே ஆகட்டும் ரசூலுல்லாஹ். அபு ஆஃபாக் என்ற 120 வயது உடைய முதியவர் பனு உபைதா யூத பழங்குடி மக்களில் ஒருவராக இருந்தார். இவர் ஒரு கவிதை எழுதும் கவிஞர் மற்றும் இவர் இறுதி வரை இஸ்லாத்திற்கு மாறாமல் இருந்தார். அத்துடன் முஹம்மதை தீர்க்கதரிசியாக ஏற்கவில்லை. முஸ்லிம்கள் வெளிப்படையாக பின் சுவைதை கொன்றார்கள். ஓ, பின் சுவைத் இறந்து விட்டார். முஸ்லிம்கள் குத்தி கொலை செய்து விட்டார்கள். என்னால் நம்ப முடியவில்லை. என் கண்முன்னே இவ்வளவு பெரிய கொடூரம் நிகழ்ந்துள்ளது. நமக்கெல்லாம் தெரியும் இதற்கு பின்னால் முஹம்மது தான் இருக்கிறார் என்று. ஆம், இந்த கொடூரத்தை அவர்கள் நபி சொல்லாமல் செய்ய வாய்ப்பே இல்லை. அபு அஃபாக் அல் ஹரித்தின் கொலைக்கு பின்னால் முஹம்மது இருந்ததை பற்றி அன்று இரவு கவலையோடு இருந்தார். ஆகையால் அவர் ஒரு பாடலை இயற்றி இந்த கொலைக்கு நீதி கேட்டு முஹம்மதை எதிர்த்து போராட்டம் செய்ய முடிவு செய்தார். எனக்கு இதுக்கு பின்னால் இருக்கும் ஆபத்தை பற்றி தெரியும். ஆனால் யாராவது இதை செய்தாக வேண்டும். இவங்களால் எங்கள் உயிர் போவதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அதற்கு அடுத்த நாள் அவர் இயற்றிய கவிதை பாடலுடன் மக்களை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். மக்கள் அனைவரும் ஒற்றுமையாயிருந்தோம். எங்கிருந்தோ வந்தவன் நம்மை பிரித்து வெறுப்பை விதைக்கிறான். இதுதான் ஹராம் ஹலால் என்கிறான். எதிர்த்து கேள்விகள் கேட்டால் கொலை செய்கிறான். மக்கள் நாம் அனைவரும் இதை கண்டும் காணாமல் இருக்கிறோம். உண்மையான தீர்க்கதரிசி செய்யும் வேலை இவதானா? கடவுள் அடுத்தவர் உயிரை எடுக்க சொல்வாரா? மக்களே யோசியுங்கள். நீங்கள் மகிமையிலும் அரசாட்சியிலும் நம்பிக்கை வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் டூபாவை பின்பற்றியிருப்பீர்கள். டுபா அரசாங்கம் ஏமனில் இருந்து வந்தவை. ஆனால் அரபிய கொய்லா பழங்குடி மக்கள் அந்த அரசாட்சியை எதிர்த்தார்கள். காரணம், டுபா அரசர் யூதராக மதம் மாறியிருந்தார். நபி முஹம்மத் இவரின் பாடலை பற்றியும் போராட்டத்தை பற்றியும் கேள்விப்பட்டார். தனக்கு பெரிய அவமானமாக கருதினார். வன்முறையை கையில் எடுத்தார். யார் எனக்காக முன் வந்து இந்த அயோக்கியனை தீர்த்து கட்டப் போகிறீர்கள்? நபித்தோழராக இருந்த சலீம் பின் உமைர் சொன்னார். நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன் யா ரசூலுல்லாஹ். சலீம் பின் உபைர் முஹம்மதுக்கு பெரிய பலமாக இருந்தார் மற்றும் இவர் பத்ரு போர் கொள்ளை சம்பவத்தில் பங்கெடுத்தார். ஹிஜ்ரி ஷவால் மாதம் சலீம் பின் உமைர் இரவில் அபு ஆஃபாக் வீட்டிற்கு பதுங்கி சென்றார். நான் உறுதி எடுத்து விட்டேன். ஒன்று அபு ஆஃபக் சாக வேண்டும், இல்லை நான் இறக்க வேண்டும். இன்று இரவு இனிய இரவாக இருக்கும்.
காரணம் அதிக வெப்பமாக உள்ளது. ஆகையால் வீட்டுக்கு உள்ளே உறங்க முடியாது. வெளியில்தான் உறங்க வருவார். சலீம் சொன்னது சரியாக தான் இருந்தது. அபு அஃபாக் அவர்களால் உள்ளே உறங்க முடியவில்லை. ஓ, என்னால் உள்ளே உறங்க முடியல. அதிக வெப்பமாக உள்ளது. ஆகையால் வெளியில் வந்து உறங்கச் சென்றார். உறங்கிவிட்டார். இதுதான் என்னுடைய தருணம். அவருடைய சீடர்கள் பக்கத்தில் தான் இருந்தார்கள். அதென்ன சத்தம்? அபு அஃபாகின் சத்தம் போல உள்ளதே. ஓடி வாருங்கள். அட பாவமே, இந்த வயசான மனிதருக்கு யார் இதை செய்தார்கள்? அட கடவுளே, இது சுத்த பைத்தியகாரதனம். குத்தி படுகொலை செய்து விட்டார்களே. அபு அஃபாக் பரிதாபமாக உயிரை விட்டார். அடுத்த நாள் காலையில் உமாமா பின் முசைரியா என்ற முஸ்லீம் அபு அஃபாக் இறப்பை பற்றி கவிதையாக மக்களிடம் பாடினார். அதில் அபு அஃபாக் இவ்வாறு இறைவனின் உண்மை மார்க்கத்தை பற்றியும் இறை தூதர் முகம்மதை பற்றியும் அவதூறாக பாடியதால்தான் கொடூரமாக இறந்து போனார் என இட்டுக்கட்டி கூறினார். அது மனிதனா அல்லது ஜின்னா என்று எனக்கு தெரிந்தாலும் உன்னை இரவோடு இரவாக கொன்றது யார்? உமாமா யார் அவரை கொன்றது என்பதை தெரியும் என்கிறார். ஆனால் யார் என்று சொல்லவில்லை. இந்த படுகொலை முகம்மது சொல்லிதான் நடந்திருக்க வேண்டும். ஆம், முஸ்லிம்கள் அவர்களின் கோர முகத்தை மக்களிடம் மறைக்கிறார்கள். வயதான மனிதர் அபு அஃபாக் செய்ததாக சொன்ன ஒரே தவறு முகம்மதை விமர்சனம் செய்ததுதான். இந்த ஒரு விடயம்தான் வயதான மனிதர் என்று கூட பாராமல் படுகொலை செய்ய காரணமாக இருந்தது. யூதர்கள் செய்த விமர்சனம்தான் நபி முகம்மதுக்கு அவர்களின் மேல் வெறுப்பு ஏற்பட காரணம். பின்னாளில் அது கொலைவெறியாக மாறியது. முகம்மதுக்கு இவர் தொல்லையாக இருந்தார், அதனால் கொலை செய்யப்பட்டார். மனிதநேயம் கொண்ட யாராலும் அபு அஃபாகின் கொலையை நியாயப்படுத்த மாட்டார்கள்.